Hi friends, welcome to Mujahiro FX. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். பிகாஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல் ஆல்மோஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இது உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நடக்க போறதே இல்லை. ஸோ உங்களுடைய லவ்லி சப்போர்ட் நமக்கு எப்பவுமே வேணும். ஓகேவா? அண்ட் உங்களுடைய கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறது தான் நம்மளுடைய சேனலுடைய இம்பார்ட்டண்டான வேலை. நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ எப்படின்னு சொன்னால், இண்டிகேட்டர்ஸ் ஒரு 3 இண்டிகேட்டர்ஸ் வச்சு தான் நம்ம அந்த செட்டப்பை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த இதில் பை செல் ரெண்டுமே காமிக்கும். நான் அதை கிரிப்டோக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், இந்த ஸ்கேல்பிங்க்கு ஒன்லி. ஓகேவா? அதில் நமக்கு ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1:1. ஸோ நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற இந்த இண்டிகேட்டர் ரேஷியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1:1.5. ஓகேவா? நமக்கு 1.5 டைம் நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். இந்த இண்டிகேட்டருக்கு மெயினான இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மெக்டி யூஸ் பண்ண போகிறோம். மெக்டி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மெக்டி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நான் அதை இண்டிகேட்டரில் போயிட்டு நான் எட் பண்ணிடுறேன். உங்களுக்கு அப்போ தான் தெரியும். எம்ஏசிடி அப்படின்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் ஓகே, இந்த அடிக்கிற இந்த இண்டிகேட்டரை தரும். ஸோ நம்ம இந்த இண்டிகேட்டரை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இண்டிகேட்டர் இப்படி தான் இருக்கும். நான் இதில் எந்த ஒரு செட்டப்பும் சேஞ்ச் பண்ணலை. ஓகேவா? செட்டிங்கில் போயிட்டு நம்ம எதுவுமே பண்ணலை. சேமாக தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை. மெக்டினுடைய ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த ப்ளூ லைன் இந்த ஆரஞ்சு லைனை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சார்ட்டும் உங்களுக்கு க்ரீன் காமிக்கணும். இப்படி காமிச்சா நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய பை என்ட்ரியை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த ப்ளூ லைன் மேலே போயிட்டு ஆரஞ்சு லைனை பிரேக் பண்ணி வருது. ஸோ இங்கே ஒரு செல் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த செல் கேண்டில். ஓகே, ஸோ இந்த செல் கேண்டில் நமக்கு இங்கேருந்து என்ட்ரி கிடைச்சிருக்கும். ஸோ அது செல் அரிக்கணும் அப்படின்னு சொன்னால் மேலே இந்த ஆரஞ்சு லைன் இந்த ப்ளூ லைன் பிரேக் பண்ணி கீழே வரணும். ஓகேவா? ஸோ இந்த ரூலை வச்சு தான் நம்ம அந்த ட்ரேடை எடுப்போம். ஸோ நம்ம அந்த ட்ரேட் நம்ம ஒரு 2-3 செக் பண்ணிடுவோம், அது நடந்திருக்குது அப்படின்றது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இந்த இடத்துல அது பிரேக் பண்ணியிருக்குது. இதுலேயும் ரெட்டாக காமிச்சிருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு செல் கொடுத்துருக்கிற கேண்டில். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுதான் நம்மளுடைய செல். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 1:1.5 தான் சொல்லியிருந்தேன். ஓகே, 1:1.5. ஸோ அந்த டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அந்த டார்கெட் நமக்கு ஹிட் ஆகிருக்குது. இது நான் யூஸ் பண்ணுறது 50 மினிட் சார்ட். ஓகே, இதை நீங்கள் 1 மினிட்லேருந்து 5 மினிட்ஸ்லேருந்து நீங்கள் சின்ன டைம் ஃப்ரேம் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரிப்டோக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் 1 மினிட் கண்டிப்பாக 1 மினிட்ல மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் சக்ஸஸ் ஆகிக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த வேக் ஆகாத இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் ரேஞ்சிங்கில் இருக்கும்போது அது கண்டிப்பாக வேக் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் குறைய. ஸோ அந்த ரேஞ்சிங்னு சொல்கிறது இந்த இருக்கிற இந்த பிளேஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெருசாக எந்த ஒரு மூவுமே இல்லை. நம்ம இண்டிகேட்டர் எவ்வளோ பெருசாக வச்சாலும் ஸோ அந்த பிளேஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மூவிங் இல்லை. ஸோ மார்க்கெட் இப்படி இருக்கிற இடத்துல இது பெர்ஃபெக்டாக வேக் ஆகிருக்குது. ஓகே, ஸோ நம்ம இன்னும் சில எக்ஸாம்பிள் நமக்கு பார்க்குற மாதிரி இருக்கு. பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பை கிடைச்சிருக்குது. சேம் த கேண்டில் பை கொஞ்சம் நமக்கு கிடைச்சிக்கிறது இங்கே தான், இந்த லைன். ஸோ இதுதான் நம்மளுடைய பை என்ட்ரி. நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய ரேஷியோ வரும். ஸோ இதுக்கு கீழே நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி வைக்கிறதுனால நமக்கு இந்த ட்ரேட் நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. நமக்கு 2 பாயிண்ட் வராது, 1.5 தான் நம்மளுடைய டார்கெட். ஓகே, அதை சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. நமக்கு ஈஸியாக அந்த டார்கெட் ஹிட் ஆகிருக்குது. ஓகே, அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு செல் காமிச்சிருக்குது. இந்த அடிக்கக்கூடிய இந்த இடம். ஓகேவா? அதுக்கு ஒரு லைனை வச்சிடலாம். ஸோ இந்த இடம் இண்டிகேட்டர் மசின் நான் ஆகிறேன். ஓகே, இது நமக்கு இப்போ செல் இடம் செல் இந்த பிளேஸ் இதுதான் அந்த கேண்டில். ஸோ நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தா, ஸோ நம்ம இதுக்கெல்லாம் மேலே வர மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் வைக்க வரும். இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஜாஸ்தியாக வரும். அது நமக்கு 1:5 நமக்கு கிடைக்கணும். ஸோ நான் வைக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக. ஓகே,
டார்கெட் வந்து நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. மெக்டிலே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்டாக வேக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நிறைய இடத்துல வந்துட்டு அது ஃபெயிலியர்ஸை வந்து கொடுக்கும். ஓகே, நான் அந்த ஃபெயிலியர்ஸை வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடும்போது வந்து நமக்கு ஃபெயிலியர்ஸ் வந்து இங்கே எதுவுமே காமிக்கலை. ஓகே, இந்த பிளேஸை பார்ப்போம். இங்கே ஒரு செல் ஒன்று இருக்குது. ஓகேவா, இந்த கேண்டில். ஓகே, அதனுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே கம்மியாக வரும். 1:2. அது ஒரு டார்கெட் வந்து நமக்கு ஹீட்டர். இங்கே வந்துட்டு ஒரு அப். ஓகே, அது வந்து நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிருக்குது. இங்கே ஒரு செல். ஓகே, இந்த செல் வந்து நமக்கு இன்வெலிட். ஓகேவா, இதில் இதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த செல் வந்து காமிச்சிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடம். ஓகே, இங்கேருந்து நீங்கள் செல் எடுக்க முடியாது, ஏன்னா இந்த செல்லுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே காமிக்கலை. இப்போது இந்த செல்லை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த ஆரஞ்சு லைன் வந்து இந்த ப்ளூ லைன் பிரேக் பண்ணுது, மேலே வந்து ஒரு ரெட் லைன் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுடைய செல். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இப்படி வரும். உங்களுடைய வின்னிங் ரேஷியோ வந்து ஃபைனலாக நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ், அதுவும் வந்து டார்கெட் ஹிட் ஆகிருக்குது. பட் அதுக்கு டைம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக எடுத்திருக்குது. இது வந்து ரேஞ்சிங் மார்க்கெட். ஓகே, அது வந்து நம்ம ஃபெயிலியராகவே வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னு சொன்னால் நான் அடுத்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு காமிக்கணும். ஓகே, இதில் வந்து நமக்கு இவ்வளோ பெர்ஃபெக்டாக இருந்தாலும் இதில் ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இண்டிகேட்டரில் போயிட்டு நான் வந்து வில்லியம்ஸ் அதில் இருக்கக்கூடிய இந்த பெர்சன்டேஜ் போட்டு இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா இந்த நேமையும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இண்டிகேட்டரையும் வந்து நான் எட் பண்ணுறேன். ஓகே, அந்த இண்டிகேட்டரை எட் பண்ணிவிட்டு அதில் இண்டிகேட்டருடைய செட்டிங்ஸ் உள்ள போகிறேன். இந்த லென்த் இஎம்ஐ அதெல்லாம் வந்து எதுவுமே மாற்ற தேவையில்லை. நீங்கள் அந்த டொட் லைனை வந்து மட்டும் வந்து என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட் லைனை மாற்றிட்டு இதுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்குறேன், ரெட் லைன் கொடுக்குறேன். ஓகே, கீழே வந்து ஒரு லைட்டான ஒரு லைன் வந்து கொடுத்துட்டு அதை வந்து ஓகே பண்ணிக்கிறேன். இப்போது மேலே நம்மளுடைய ஆல்ரெடி வந்து மெக்டி இருக்குது. எனக்கு வந்து இந்த லைனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு இந்த மெக்டிக்குரிய ரூல் வந்து நான் சொல்லிட்டேன். இந்த ப்ளூ லைன் வந்து இந்த ஆரஞ்சு லைனை பிரேக் பண்ணணும். அடுத்து அதில் இருக்கக்கூடிய இந்த உங்களுக்கு ஒளியும் காட்டக்கூடிய இந்த சார்ட் வந்து அதுவும் வந்து ரெட்டாக காமிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த என்ட்ரியை வந்து நீங்கள் என்ட்ரி ஆகி உங்களுடைய டார்கெட்டை வந்து நீங்கள் வைக்க முடியும். அடுத்ததாக நம்ம இப்போ எட் பண்ணி எந்த இண்டிகேட்டரில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ப்ளூ லைனை வந்து இந்த எல்லோ லைன் வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். அதாவது இங்கே பிரேக் ஆகிருக்குது இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த எல்லோ லைன் வந்து கீழே இருக்கணும் இந்த ப்ளூ லைனை விட்டு. அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து வெலிட். ஸோ நம்ம அப்படி எடுத்திருக்கிற இடத்தையெல்லாம் வந்து நம்ம திரும்ப செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஸோ இந்த இடம் தான் நமக்கு என்ட்ரி தந்த இடம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வந்துட்டு ஆல்ரெடி வந்து அது இந்த ப்ளூ லைனு கீழே தான் இருக்குது. ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எடுத்த எல்லா ஆர்டருமே வந்து நம்ம அந்த இண்டிகேட்டரை வந்து எட் பண்ணலை, ஆனால் நம்ம செக் பண்ணும்போதே வந்து நம்ம இந்த இண்டிகேட்டரை வச்ச மாதிரி வந்து நம்ம செக் பண்ணி அந்த ஆர்டர் எடுத்ததுனால தான் நமக்கு அது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஓகே, இந்த ரெண்டு இண்டிகேட்டரையும் வச்சு பண்ணும்போது கூட நமக்கு சில டைமில் வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த, ஓகே, இந்த அடிக்கிற இந்த இடம். ஸோ இந்த இடத்துலையும் வந்து நமக்கு தெரியுது இங்கே வந்து மார்க்கெட் வந்து அந்த ஆரஞ்சு லைனை வந்து பிரேக் பண்ணுது, கீழே ரெட் வந்து காமிக்குது, இந்த எல்லோ லைன் வந்து இந்த ப்ளூ லைனு கீழே இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் செல் எடுக்கலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டால் மேலே இந்த ஹைக்கு மேலே வரணும். உங்களுடைய வின்னிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வளமையாக வந்துட்டு 1:5. ஸோ எடுத்து பாருங்கள், அது வந்து உங்களோட டார்கெட் வந்து ஹிட். ஓகே, ஸோ இந்த பிளேஸ் இப்போ வந்து இதில் வந்து காமிக்கலை, நம்ம மேலே இருக்குது. இதில் இந்த பிரேக் பண்ணுற இந்த இடம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து நமக்கு ஒரு செல் என்ட்ரி கிடைக்கிது. இங்கே ஒரு இந்த ப்ளூ லைன் வந்து இந்த ஆரஞ்சு லைன் வந்து பிரேக் பண்ணுது. அடுத்து வந்து இந்த வால்யூம் சார்ட் வந்து ரெட் கலரில் இருக்குது. இந்த எல்லோ லைன் வந்து இந்த ப்ளூ லைனு கீழே இருக்குது. ஸோ நமக்கு எகைன் வந்து இங்கே ஒரு செல் சான்ஸ் நமக்கு கிடைக்கிது. ஸோ என்ன கேண்டில், இந்த கேண்டில் லாஸ்ட் கேண்டலினுடைய ஹைக்கு நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். நம்மளுக்கு ப்ராஃபிட் டார்கெட் வந்து 1:2.
5 அதுவும் வந்து நமக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. எல்லாருக்குமே வந்து தேவைப்படுற விஷயம் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸை வச்சு ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பேட்டர்ன் ட்ரேடிங் நம்ம நிறைய விஷயம் சொல்லி தந்துக்கிறோம் உங்களுக்கு. கேண்டில் ஸ்டிக் நம்ம மெயினாக வந்து சொல்லி தந்தது நம்மளோட சேனலில் வந்து கேண்டில் ஸ்டிக் தான். நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குற விஷயம் அப்படின்னு பார்த்தா கேண்டில் ஸ்டிக்காக தான் இருக்கும். அந்த கேண்டில் ஸ்டிக் வச்சு தான் நாம ட்ரேட் பண்ணுவோம். ஏன் நான் கேண்டில் ஸ்டிக் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் அங்கேருந்து வந்து ஃபோல் ஆகிருக்குது. அந்த கன்ஃபர்மேஷனை வச்சு வந்து ட்ரேட் என்ட்ரி ஆயிருந்தாலும் நமக்கு ஆல்ரெடி வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகே ஓகே நம்ம இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கிற விஷயம் வந்து வேற ஒரு விஷயம்ன்றதுனால நான் அதை பற்றி பேசலை. பட் எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லாமல் இருக்கவும் முடியலை. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண அந்த விஷயத்தை. ஓகே ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து நமக்கு இதுலேயும் ஒரு சில டைம் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டா அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து இன்னொரு இண்டிகேட்டர் வந்து எட் பண்ண போகிறேன். அதனுடைய பேர் இஎம்ஏ. ஓகேவா? ஸோ மூவிங் அவரேஜ் எக்ஸ்பொனன்ஷியல் இருக்கிறது. ஸோ அதையும் வந்து நம்ம எட் பண்ணுறோம். எட் பண்ணிவிட்டு அதனுடைய செட்டிங்ஸுக்குள்ளே போகிறோம். இன்புட்டில் வந்துட்டு லென்த்தை மட்டும் வந்து 50 அப்படின்னு வச்சுட்டு கலரை வந்து நம்ம ஒரு ஒயிட் கலர் மாதிரி ஒரு கலருக்கு மாற்றிட்டு நம்ம வந்து இந்த லைனை கொஞ்சம் டார்க் ஆக்கிக்கலாம். ஓகே ஓகே இப்போ நம்ம லாஸ்ட்டாக எட் பண்ணியிருக்கிற இந்த இண்டிகேட்டர் வந்து என்னென்னு கேட்டால் நமக்கு அடிஷ்னலாக வந்து ஒரு சப்போர்ட் தரக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிச்சு. பட் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த இஎம்ஐ வந்து எவ்வளோ அந்த செல்லை வந்து காமிக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு அடுத்ததாக வந்திருக்கிற ரெட் கேண்டில். ஓகே இந்த கேண்டில் இருந்தால் நமக்கு வந்து காமிக்குது. ஆனால் இந்த இஎம்ஐ தந்த அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இஎம்ஐக்கும் இந்த கேண்டில்ஸ்க்கும் இடையில் உள்ள கேப். ஓகேவா? நான் அதை வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி கேப் அடிக்கும்போது வந்து நீங்கள் பயப்படாமல் வந்து அந்த ட்ரேடை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி போகலாம். அது நியராக வரக்குள்ளே தான் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம், ஒரு மீனிங் வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த டைம் வந்து ஃபுல்லாகவே இந்த ட்ரேடிங்கை வந்து நீங்கள் இப்படி ஓட விட்டு உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதையும் இந்த இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் பண்ணலாம். பட் நம்ம ஆல்ரெடி வந்து என்ட்ரி ஆகின இடம் வந்து நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. நமக்கு என்ட்ரி ஆக போகிற இடம் வந்து எங்கே காமிக்க போகுதுன்னா அதுக்கு அடுத்ததாக வந்து கேண்டில். ஸோ நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் நான் அதை டெலீட் பண்ணிவிட்டு நான் புதுசாக ஒரு இதை எடுக்கிறேன். ஸோ இந்த பிளேஸ் டார்கெட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லாஸ்ட் வரைக்கும் வச்சு பார்ப்போம். ஓகே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்குரிய ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2.1. ஓகேவா? ஸோ நமக்கு 2 டைம் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்குது இந்த ட்ரேடில். நம்ம அதனுடைய லாஸ்ட்டுக்கு வச்சுருந்தாலும் கூட நமக்கு 1:5 நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஸோ அந்த 3 இண்டிகேட்டர்ஸையுமே வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு 99% வந்து அந்த ட்ரேட் வந்து சக்ஸஸ் ஆகும். ஆனால் நீங்கள் இதில் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிச்சேன்னா மார்க்கெட்டை வந்து கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணணும். லாங் டைமுக்குரிய டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸை கொடுக்காது. நம்ம 50 மினிட்ஸில் செக் பண்ணோம். 50 மினிட்ஸில் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் வந்துட்டு எல்லாமே வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் செக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் வருது அப்படின்றதுக்காண்டி வந்துட்டு நீங்கள் அடுத்த ட்ரேடில் வந்து நான் ஜாஸ்தியாக பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து பண்ணவே முடியாது. அதை நான் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போவே. நீங்கள் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்ததுலேயே வந்து எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் 1:5 தான். ஓகேவா? நான் ஆல்ரெடி வந்து ஒன் வந்து லோஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்து நான் இதுக்கு வந்துட்டு நம்மளுடைய ஓல்டு ஸ்ட்ராட்டஜிமை வந்து நான் 2.5 செட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் செட் பண்ண முடியாது. அப்படி செட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கேண்டில் கன்ஃபர்மேஷனோ அடிஷ்னலாக வேறு ஏதாச்சும் கன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் செட் பண்ணி நீங்கள் அந்த டார்கெட்டை வந்து அடைஞ்சிக்கோங்க. ஆனால் இந்த மெத்தட் வந்து 1 டைம் தான். ஸோ இந்த ட்ரேட் எடுக்கிறீங்களா உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து 1:5. அடுத்த வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக நான் ஒரு விஷயம் சொன்னேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த செல் என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கேப் இருக்குது. இந்த இஎம்ஐக்கும் உங்களுடைய கேண்டல்ஸுக்கும் இடையில கேப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கேப்பை மெயின்டைன் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். பட் அது அப்படி நெருங்கி வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுடைய டார்கெட் வந்து இங்கே பெருசாகும். இங்கே வரும்போது வந்து கம்மியாயிரும். திரும்ப கேன் வந்து போயிருக்குது. பட் இந்த இடத்துல வரும்போது வந்து சேமில் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு நெருங்கும் போது வந்து நீங்கள் எக்ஸிட் ஆக வேண்டி வரும். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் ஆல்வேஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்ககிட்ட வந்து சப்போர்ட் பண்ணுங்க மறுபடியும் கேட்க வேண்டிய ஒரு அவசியம் மட்டும் இல்லை. இருந்தும் நான் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய சேனலில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கேட்டால் தான் நம்ம வந்து அந்த வீடியோஸ் வந்து ஹேப்பியாக வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய லைக்ஸை வந்து கட்டாயம் வந்து இந்த வீடியோ கொடுத்துருங்க. அதுதான் நம்மளுடைய சேனலை வந்து மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.